வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 64. தனியார் சொத்துரிமையும் விஞ்ஞான வளர்ச்சியும் என்பது தலைப்பு. தனி மனிதன் பொருள் உரிமை முறை விஞ்ஞான சாதனங்கள் இயந்திரங்கள் வளர்ந்த பின்னர் இனி மாந்தர் வாழ்வினையே போராட்டத்தில் ஈடுபடச் செய்து அமைதி குலைக்கும் தீச்செயலாம். மனித இன மாண்பறிந்த அறிஞர் கூடி மக்கள் நல வாழ்வு பெற சமுதாயத்தை புனித முறையில் திருத்தி உலக மாந்தர் பொது நோக்கில் வாழ வழி காண வேண்டும். இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கும் காரணத்தால் மனிதர்கள் இன்னமும் தனிநபர் சொத்துரிமை முறையையே கொண்டாடிக் கொண்டிருந்தால் மக்கள் வாழ்வில் போராட்டம் அதிகரிக்கும், அமைதி குலைந்துவிடும். என்ன காரணம்? இயந்திரங்களின் துணை கொண்டு மனிதர்கள் குறைந்த நேரத்தில் அதிக பொருட்களை உற்பத்தி செய்ய முடிந்த காலம் இது. அப்பொழுது அதிகம் உற்பத்தி செய்த பொருட்களை லாப நோக்கில் தனிமனிதரிடம் வியாபாரம் சிக்குண்டு இருப்பதால் லாபத்தை அதிகரிக்கும் நோக்கில் கலப்படம் செய்வது, தரமற்ற பொருட்களை உற்பத்தி செய்வது என்ற பல தீச்செயல்களை நாம் இன்று கண்டு வருகிறோம். இதை மாற்றுவதற்கு மனிதர்களினுடைய மதிப்புணர்ந்த அறிஞர் பெருமக்கள் ஒன்று கூடி இனி என்றென்றும் இன்றுள்ள மக்கள் மட்டுமன்றி எதிர்காலத்தில் வரும் மக்களும் நலமாக வாழ்வதற்கு உரிய வகையில் இந்த சமுதாயத்தை திருத்தி மக்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு அறிஞர்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் இது அறிஞர்களால் மட்டுமே முடிந்த செயல். சாதாரண மக்களால் இதை சாதிக்க முடியாது. அறிஞர்களும் ஒருவரோ இருவரோ இதை சாதித்து விட முடியாது. அறிஞர்கள் பலர் ஒற்றுமையாக ஒன்று கூடி சமுதாயத்தை புனித முறையில் திருத்துவதற்கு, உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அமைதியான முறையில் வாழ்வதற்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்தில் தனியார் சொத்துரிமையை மாற்றி அதை சமுதாய பொதுவாக்க முன்வர வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.